வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே கிளாஸ் 24. இன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னங்கிறத படிக்க போறோம். அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் படிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாசிட்டிவ் அப்படின்னா என்ன உண்டு, என்ன இப்ப நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? எது இல்லை, மறுக்கிறது, அதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ இஸ் அ சிங்கர், அவள் வந்து ஒரு பாடகி, அவள் ஒரு பாடகி அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். என்ன இருக்கு, என்ன உண்டு அப்படின்னு சொல்றதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்ப இதே அவ வந்து ஒரு பாடகி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஷீ இஸ் நாட் எ சிங்கர், அவள் வந்து ஒரு பாடகி கிடையாது அப்படின்னு அந்த சென்டென்ஸ் உருவாக்குறதுக்கு நம்ம இந்த நாட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் இங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் ஆப்பிள்ஸ், எனக்கு ஆப்பிள்கள் பிடிக்கும். ஓகே, அப்ப இதை வந்து நம்ம நெகட்டிவ் ஆக்கணும். எனக்கு ஆப்பிள்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? ஐ டு நாட் லைக் ஆப்பிள்ஸ். இந்த டு நாட்டை ஷார்ட்டா சொல்லணும்னா ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ். ஓகே, ஸோ ஃபார் பெட்டர் கிளாரிட்டி, இது வந்து நாட் இல்லாம இருந்ததுன்னா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், நாட் போட்டோம்னா இட் பிகம்ஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு டூ, டஸ், டிட் நாட் அப்படிங்கிற இந்த 3 வார்த்தைகளை மட்டும் வச்சு பண்ணக்கூடிய வாக்கியங்கள் என்னென்ன, அதை எப்படி பண்ணணுங்கிறத படிக்க போறோம். இப்போ டு நாட், அதாவது டோன்ட் அப்படிங்கிறத நம்ம எது கூட ஜாயின் பண்ணி சொல்லணும்னா ஐ, ஐங்கிற சப்ஜெக்ட் கூட, யூங்கிற சப்ஜெக்ட் கூட, விங்கிற சப்ஜெக்ட் கூட, தேங்கிற சப்ஜெக்ட் கூட. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை பார்த்த மாதிரியே ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ். ஓகேங்களா? அப்போ ஐ டோன்ட், யூ டோன்ட் டூ தட் அப்படின்னா நீ அதை செய்யாதே. ஓகே, வி டோன்ட் லைக் அப்படின்னா எங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா வி டோன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த டோன்ட்டுங்கிற வார்த்தை இந்த 4 சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? நிகழ்காலத்துல. டஸ் நாட் அப்படிங்கிறது வந்து ஹி, ஷி, இட்டுக்கு மட்டும் வரும். ஓகே, அந்த இஸ்ங்கிற வார்த்தை இந்த 3 வார்த்தைகளுக்கு மட்டும்தான் வரும். இது முன்னத்து கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த இஸ்ஸு தான் டூ கூட டஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ he does not know that, he does not know that அப்படின்னா அவனுக்கு அது தெரியாது. ஓகே, he doesn't know that அப்படின்னா அவனுக்கு அது தெரியாது. அப்ப he, she, இட்டுக்கு மட்டும்தான் டஸ் வரும். இந்த எல்லா சப்ஜெக்டுக்குமே ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் எல்லாத்துக்குமே கடந்த காலத்துக்கு டிட் நாட் வரும். ஓகேங்களா? வி டிட் நாட் நோ அப்படின்னா எங்களுக்கு தெரியவில்லை, முதல்லயே அது தெரியல, வி டிட் நாட் நோ. டூ வச்சு நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்ன? ஐ டூ மை ஹோம் ஒர்க் எவ்ரிடே, நான் தினமும் என்னுடைய வீட்டு பாடங்களை செய்து வருகிறேன், செய்யறேன். ஐ டூ மை ஹோம் ஒர்க் எவ்ரிடே. இதை நெகட்டிவா எப்படி சொல்றோம்? இல்லைன்னு மறுக்கிறோம். எப்படி? ஐ டு நாட் டூ மை ஹோம் ஒர்க் எவ்ரிடே. டூக்கு அப்புறம் நம்ம இந்த நாட்டை மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். உடனே இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆயிடுது. ஓகே, யூ டூ யுவர் பெஸ்ட், நீ வந்து உன்னுடைய சிறப்பான செயலை வெளிப்படுத்து, உன்னோட சிறப்பான குவாலிட்டிஸை வெளிப்படுத்து அப்படின்னா யூ டூ யுவர் பெஸ்ட். அப்படின்னா யூ டு நாட் டூ யுவர் பெஸ்ட், நீ வந்து உன்னுடைய பெஸ்ட்டை கொடுக்காத அப்படின்னா டு நாட் நெகட்டிவ் ஆயிடுது. வி டூ எக்ஸசைஸ் இன் தி மார்னிங், நாங்க தினமும் காலையில உடல் பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா அதை செய்யறது இல்லை அப்படின்னு எப்படி சொல்லணும்? வி டு நாட் டூ எக்ஸசைஸ் இன் தி மார்னிங். ஓகே,
they do their work quickly. அவங்க அவங்களோட வேலையை சீக்கிரமா செய்யறாங்க, துரிதமா செஞ்சிடறாங்க. they do அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ். they do not do their work quickly. அவங்க அவங்களோட வேலையை சீக்கிரமா செய்யறது கிடையாது அப்படின்னா do not சேர்த்திக்கிறோம். இப்போ I am, you are அப்படிங்கிற மாதிரி present tenseல எப்பயுமே he, she, இட்டுக்கு is தானே போடுவோம். ஓகேங்களா, இஸ் தானே போடுவோம். அந்த மாதிரி he, she, இட்டுக்கு போன பேஜ்ல பார்த்த மாதிரி do கூட இந்த எஸ்ஸை எடுத்துக்கிறோம், டஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அப்போ do வந்து he, she, இட்டுங்கிற சப்ஜெக்ட்ஸ் கூட நிகழ்காலத்துல டஸ்ஸா மாறி வரும். ஓகே, இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல he does his work well. அவன் அவனுடைய வேலையை சிறப்பாக செய்கிறான், செய்வான். செய்வான்னா ஃபியூச்சர் கிடையாது, பொதுவுல அவன் வந்து அவனோட வேலையை சிறப்பா செய்வான் அப்படின்னா டஸ். அதே நெகட்டிவா பண்ணணும்னா டஸ் நாட். ஓகே, he does not do his work well. பாசிட்டிவ் சென்டென்ஸ் she does yoga every day. அவள் வந்து தினமும் யோகா செய்வாள் அப்படின்னா அதை நெகட்டிவா எப்படி பண்றோம், டஸ் கூட நாட் ஜாயின் பண்ணிக்கிறோம். she does not do yoga every day. it does make a sound. அது வந்து ஒரு சத்தம் இடும், சத்தம் போடும், அதுகிட்ட இருந்து ஒரு சவுண்டு வரும் அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸோட மீனிங். it does make a sound. அது சத்தம் போடாது, அதுகிட்ட இருந்து எந்த சத்தமும் வராது அப்படின்னா it does not make a sound. இந்த பேஜ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா he அல்லது she அல்லது it ஏதோ ஒண்ணு சப்ஜெக்டா வந்தால் நிகழ்காலத்துல டஸ் தான் கூட வரும், do வராது. அந்த do not அப்படின்னு போன பேஜ்ல பார்த்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் இந்த பேஜ்ல உருவாக்குறதுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்தால் நிகழ்காலத்துல நம்ம டஸ் போட்டு கூட நாட் ஜாயின் பண்ணிக்கணும், டஸ் நாட். இப்ப கடந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு நம்ம டிட்ங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா, டிட் யூ நோ அப்படின்னா உனக்கு அது முதல்லயே தெரிந்திருந்ததா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அங்க யூஸ் பண்ற வார்த்தை தான் டிட். ஓகே, ஐ வில் டூ தட் அப்படின்னா நான் இனிமே அதை செய்வேன். ஓகேங்களா, ஐ டிட் தட் அப்படின்னா நான் அதை செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்ப டூவோட பாஸ்ட் டென்ஸ் கடந்த காலம் டிட். ஓகே, இப்ப டிட் வச்சு நம்ம நெகட்டிவா எப்படி யூஸ் பண்றோம், நாட்டை மட்டும் சேர்த்திக்கிறோம். சோ அந்த டஸ் வந்து he, she, இட்டுக்கு மட்டும் யூஸ் பண்றோம். முதல்ல பார்த்த பேஜ் படி ஐ, வி, யூ, தே எல்லாத்துக்கும் டூ யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இது எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்க்கு. கடந்த காலத்துக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே, அதாவது ஐ, யூ, ஷி, ஹி, இட், வி எல்லாத்துக்குமே நம்ம டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கடந்த காலத்துக்கு. அப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்றதுக்கு நம்ம டிட் நாட்ங்கிறத ஜாயின் பண்ணோம்னா போதும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ டிட் மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. நான் என்னோட ஹோம்ஒர்க்கை நேத்து முடித்தேன், டிட் செய்தேன், டிட். ஐ டிட் நாட் டூ நான் செய்யல அப்படின்னா ஐ டிட் நாட் டூ மை ஹோம்ஒர்க் எஸ்டர்டே. ஸோ டிட் நாட் டூங்கிறது நெகட்டிவ் வேர்ட் ஆகுதுங்க, வேர்ட்ஸ். he did his best in the exam. எக்ஸாம்ல அவன் வந்து அவனுடைய சிறப்பான திறமைகளை, அவனுடைய சிறப்பான பதில்களை எழுதினான் அப்படின்னா he did his best in the exam. he did not do his best in the exam. Negative sentence. they did all the homework. அவங்க எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டாங்க, செய்துட்டாங்க. they did not do all the work. அவங்க எல்லா வேலைகளையும் செய்யவில்லை. she did call you. அவள் உங்களை அழைத்தாள், அவ கூப்பிட்டாள்.
she did not call you. அவங்க உங்களை கூப்பிடல. present tenseல is, am, are தான் வரும் இல்லைங்களா? he is a boy. அப்ப is வருது present tenseல நிகழ்காலத்துல. I am a teacher நிகழ்காலத்துல am வருது. you are my friend நீ வந்து என்னுடைய தோழி அப்படின்னா நிகழ்காலத்துல யூக்கு ஆர் வருது. அப்ப இந்த is, am, are வர்ற சென்டென்சஸ்கள்ல நெகட்டிவ் சென்டென்ஸா உருவாக்குறதுக்கு நம்ம நாட் மட்டும் ஜாயின் பண்ணினோம்னா போதும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டோம்னாலே புரிஞ்சுக்கும். ஐ எம் ஹாப்பி, நான் ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்லை. ஷீ இஸ் மை சிஸ்டர், அவள் என் சகோதரி. ஷீ இஸ் நாட் மை சிஸ்டர், அவள் என் சகோதரி இல்லை. ஹீ இஸ் அ குட் சிங்கர், அவன் ஒரு நல்ல பாடகன். ஹீ இஸ் நாட் அ குட் சிங்கர், அவன் வந்து ஒரு நல்ல பாடகன் இல்லை. இட் இஸ் கோல்டு டுடே, இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இட் இஸ் நாட் கோல்டு டுடே, இன்னைக்கு வந்து சில்லுன்னு இல்லை. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள். வி ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள் கிடையாது, இல்லை. யூ ஆர் ஆன் டைம், நீ கரெக்டான டைமுக்கு வந்திருக்க. யூ ஆர் நாட் ஆன் டைம், நீ வந்து சரியான நேரத்துக்கு வரல. தே ஆர் ரெடி, அவங்க தயாரா இருக்காங்க. தே ஆர் நாட் ரெடி, அவங்க தயாராக இல்லை. இப்ப வாஸ் அண்ட் வேர் வரும்போதும் நம்ம நாட்டுங்கிற வார்த்தையை மட்டும் போட்டு நெகட்டிவா சென்டென்சஸ் உருவாக்கலாம். இப்ப இந்த வாஸ் எங்க வரும்னா ஒருமைக்கு மட்டும் வாஸ் வரும், பன்மைக்கு வேர் தான் வரும். அப்போ கடந்த காலத்துக்கு நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் அப்படின்னா we were friends, நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். ஓகே, அவள் வந்து என் தோழியா இருந்தாள் அப்படின்றது வைங்க, அது ஒருமை இல்லையா? அதனால she was my friend. அப்ப கடந்த காலத்துல அவ எனக்கு ஃப்ரெண்டு, இப்ப இல்ல அப்படின்னா she was. அப்ப சிங்குலர் ஒருமைக்கு was வரும், பன்மைக்கு were வரும். ஓகே, I was tired yesterday, நேத்து நான் மிகவும் களைப்பாக இருந்தேன். நான் களைப்பா இல்லைன்னு வச்சுக்கேன், நாட் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, I was not tired yesterday, நேத்து வந்து நான் களைப்பாக இல்லை. She was at home, அவள் வீட்டில் இருந்தாள். She was not at home, அவள் வீட்டில் இல்லை. She was my teacher, அவங்க என்னுடைய ஆசிரியை. She was not my teacher, அவங்க என்னுடைய ஆசிரியரா இருந்தது இல்லை. It was a good movie, அது வந்து ஒரு நல்ல திரைப்படம். It was not a good movie, அது ஒரு நல்ல திரைப்படமாக இல்லை. We were in the park. You see, we அப்படின்னா பன்மை இல்லையா? அதனால past tenseக்கு were வந்திருக்கு, பன்மையா இருக்கிறதுனால were வந்திருக்கு. இப்ப இட்டுங்கிறது அது ஒரே ஒரு திரைப்படம், அதனால was வந்திருக்கு. we அப்படின்னா நாங்கள் பன்மை, அதனால கடந்த காலத்துக்கு past tenseக்கு were வந்திருக்கு. We were in the park, நாங்கள் பூங்காவில் இருந்தோம். We were not in the park, நாங்கள் பூங்காவில் இருக்கவில்லை. You were late, நீ வந்து லேட்டா வந்த, இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஓகே, நீ அப்படிங்கிறதுக்கு you were, past tenseல were தான் வரும். You were not late, நீங்க வந்து லேட்டு கிடையாது. They were happy, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. They were not happy, அவங்க ஹாப்பியா இல்லை, சந்தோஷமாக இல்லை. நம்ம இப்ப பார்த்த வேர்ட்ஸ் கூடவே தான் இந்த has வரும், has not, have not, had not அப்படிங்கிறது வரும். அது கூடவே will not, shall not, cannot, could not, may not, might not, must not, should not அப்படிங்கிறதெல்லாம் வரணும்.
கிளாஸ் ரொம்ப லெங்க்தியா போறாங்காட்டி இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட மட்டும் பார்த்துக்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உபயோகமா இருக்குன்னு நம்புனீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.